யாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் யாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அஜித் எட்வர்ட், 5வது பிறந்த நாளை கொண்டாடுகிற நத்தானியல் ஏத்தன் இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள சோத்தோடு வழிநடத்தவும். பால் ஜி செலஸ்கி, ஜாஸ்மின், ஜூலியா மேரி, சரத் ஜோதி, ராஜ் அருள் செல்வன், பேட்ரிக், ஜான் போஸ்கோ, ஜெஸ்ஸி, கனியாமுது, ஜெயா தாமஸ் உடைய குடும்பங்களில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீர் வேண்டியும், கில்பர்ட் மோகன்குமார், மரிய சௌமி உடைய உடல் உள்ள சுவதற்காகவும், ரமேஷ் உடைய நல்ல முறையிலே அறுவை சிகிச்சை நடைபெறவும் நல்ல உடல் உள்ள சுவதற்காகவும், அன்பு ஜோதி செல்வம், ராஜகுமார் தங்கம் உடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும் இறை ஆசீர் வேண்டியும், நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற மனோமோகன், கே வி ராஜன், டக்ளஸ் பெர்னாண்டோ, வேரியஸ் பெர்னாண்டோ, கிந்தாலா பெர்னாண்டோ, ஜெயசீலன் பெர்னாண்டோ 16வது ஆண்டு நினைவு, ரோஸ் மேரி 5ஆம் ஆண்டு நினைவு, லில்லி தாசன் 9ஆம் ஆண்டு நினைவு, ஜோசப் ஜாய்ஸ், ரெஜினா ஜாய்ஸ், ஜெயக்குமார், இருதயம், சூசையம்மாள், சபரிமுத்து, யார் நினையாத குருக்களின் ஆன்மாக்கள், அருட்சகோதரி ஆன்மாக்கள், ரோவன், சபா சில்வேரா, டி.எஸ். சில்வேரா, பாலச்சந்திரனுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் சன்னிதானம் தவக்காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை நம்முடைய தவ முயற்சிகளை எல்லாம் மீண்டுமாக செய்வதன்படியாக ஒரு வாய்ப்பும் அழைப்பும், கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆசிரை, கடவுளுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் சொல்லப்படுகிறது. தீயவர் சாவதை கடவுள் விரும்புவது கிடையாது, மாறாக மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய அழைப்பு. ஆகையால தவக்காலம் மனம் திரும்புவதற்கான ஒரு அழகான அடையாளம். பரிசேயர்களின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும். பரிசேயர்கள் வாழ்க்கைக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பில்லாமல் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்வின் நெறி வாழ்க்கைக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்புபடுத்தி வாழக்கூடிய நல் உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக இந்த தவக்காலத்தை அமைத்து கொள்ள, இந்த தவக்காலத்தினுடைய அற்புதமான கடவுளுடைய அருள் ஆசிர் இரக்கத்தை கேட்போம், செபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் புனித மரியாவையும் வானவர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாடும்மை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்டு உடலின் தன் அடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயன் அளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவனின் உயிருள்ள வார்த்தை 21 முதல் 28 வரை. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தி நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தி நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. பதிலுரை பாடல். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாற்றுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? ஆயத்தம் வந்தயை காப்பது போல
நீதியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நகரத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கே இருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 2ஆம் வெள்ளிக்கிழமையிலே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுடைய திருப்பாடுகளை நாம் தியானிக்க, ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து சென்ற போது செய்த பயணங்களில் நாமும் அனைவரும் நம்முடைய தவக்கால முயற்சிகளோடு இணைந்து இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்தது, தன்னையே இந்த உலகிற்காக ஆண்டவர் கொடுத்தது. இந்த உலகின் மீது ஆண்டவர் இயேசு கொண்ட அபரிமிதமான அன்பின் ஒரு அடையாளம் தான் ஆண்டவர் இயேசு இந்த பாரமான சிலுவை சுமந்து நமக்காக ஆண்டவர் இயேசு இந்த மீட்பை தந்திருக்கிறார். இறை இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய மனது, மகிழ்ச்சியான நேரங்கள், சந்தோஷமான நேரங்கள், வாழ்க்கையிலே நாம் இன்ப துன்பங்களோடு இருக்கிற நேரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய இயல்பான மனது திடீரென்று யாரோ ஒருவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் நம்மை பாதிக்கிற போது அங்கே மனத்தாங்கல் என்பது ஒரு குடும்பத்திலே உருவாகிறது. கடவுள் இந்த உலகிலே இந்த குடும்பம் என்பதை ஒரு அழகான ஒரு பொக்கிஷமாக உன்னதமான ஒன்றாக நம் அனைவருக்குமே கொடுத்திருக்கிறார். ஒரு தாய் என்ற ஒரு உறவு, ஒரு தந்தை என்ற ஒரு உறவு, ஒரு மகன் என்ற ஒரு உறவு, ஒரு மகள் என்ற உறவு, இந்த உறவுகள் அனைத்துமே இந்த உலகிலே அழகானது. ஆனால் இந்த மகிழ்ச்சியாக நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த உலகில், நாம் சந்தோஷமாக வாழுகிற இந்த உலகில் ஏதோ ஒரு சிறிய ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் நுழைகிற போது நம்மால் கொடுக்க முடியாத ஒரு பரிசு இந்த மன்னிப்பு என்ற ஒரு பரிசு நம்மால் ஒருபோதுமே கொடுக்க இயலாது. ஏனென்றால் நாம் மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிற போதே நம்முடைய உள்ளம் வலிக்கிறது, இதயம் வலிக்கிறது. எப்படி நாம் ஒருவரை மன்னிக்க வேண்டும், எப்படி நாம் ஒருவரை இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இதயம் பல்வேறு சூழ்நிலைகளை அப்படியே தயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இன்றைய இறை வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு குறிப்பாக நற்செய்தியிலே அழகாக சொல்லுகிறார். நீங்கள் ஒருவர் மற்றவரோடு கொள்ளுகிற உறவுகளில் நீங்கள் வளர வேண்டும். குறிப்பாக நம்மோடு வாழுகிற சகோதர சகோதரிகளிடையே இருக்கிற உறவுகளை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஒரு சிறிய தவறு என்று வருகிற போது
ஒரு சிறிய குற்றம் என்று வருகிற போது ஏன் நம்மால் முழுமையாக மன்னிக்க முடியவில்லை? ஏன் நம்மால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? எது நம்மை தடுக்கிறது? ஒருவரோடு பேசுவதற்கு, ஒருவரோடு பழகுவதற்கு, ஒருவரோடு உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு எது நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கிறது என்பதை இந்த நாள் இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்னை தெரசாவிடம் ஒருவர் கேட்டார், உங்களிடம் காரை துப்பிய மனிதரை எப்படி உங்களால் மன்னிக்க முடிந்தது? எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு! எல்லோர் மத்தியிலும் உங்களை காரி துப்பினார்களே, எப்படி உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று அன்னை தெரசாவை பார்த்து கேட்கிற போது அன்னை தெரசா அழகாக ஒன்று சொன்னார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகிற அந்த சிலுவையை பார்த்து சொன்னார், இதை விடவுமா நான் ஒருவரை மன்னிக்க முடியும்? இதை விடவுமா ஒருவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை விடவுமா நான் வாழ்க்கையிலே துன்பங்களை தாங்க முடியும் என்று அழகான ஒரு பதிலை சொன்னார். அன்னை தெரசா சொன்ன பதில் உண்மையானதுதான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள் போது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அதே வேளையில் கூட அருகிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தவரை அவர் முழுமையாக மன்னித்து அழகாக ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் இயேசு மட்டும்தான். யாரையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக வைக்க தேவையில்லை. ஆண்டவர் இயேசு நமக்கு அழகான வழியை காட்டுகிறார். ஆண்டவர் இயேசுடைய பணி வாழ்க்கையிலே முழுமையாக பார்க்கிற போது ஆண்டவர் இயேசுவுக்கு சார்பாக இருந்த மனிதர்களை விட ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக இந்த மனிதர்கள் தான் ஆயிரம் மக்கள் அதிகமாகிக் கொண்டே வந்தார்கள். ஆனால் எந்த நொடி பொழுதும் கூட ஆண்டவர் இயேசு ஒருவரை மன்னிக்கவில்லை, ஆண்டவர் இயேசு ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் இயேசு அப்படியே ஒதுக்கிவிட்டார் என்பதாக நற்செய்தி ஒருபோதுமே நமக்கு சொல்லித் தரவில்லை. மாறாக தனக்கு எதிராக வந்தவர்களை, தன்னுடைய கால்கள் ஆணிகள் அடித்தவர்களை, கைகள் ஆணிகள் அடித்தவர்களை, எதிராக பேசியவர்களை, புறம்பாக பேசியவர்களை அனைவரையும் ஆண்டவர் இயேசு முழுமையான இதயத்தோடு அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆண்டவர் இயேசுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுடைய முன் மாதிரியை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக என்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்வார், மன்னிப்பு எங்கிருந்து வருகிறது? ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வருகிறது. மன்னிப்பு எங்கிருந்து வருகிறது? சிலுவையிலிருந்து வருகிறது. மன்னிப்பு எங்கிருந்து வருகிறது? ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அப்படியே சொட்டு சொட்டாக வெளிந்த அந்த இரத்தத்திலிருந்து தான் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு வருகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுடைய வலிகளும் துன்பங்களும் பாரங்களும் எதை நமக்கு அடையாளம் காட்டுகிறது? நம்மோடு வாழுகிற சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்கிற போதுதான் ஆண்டவர் இயேசுடைய மீட்பு நமக்கு உறுதியாகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தன்னுடைய வேதனைகள், சிலுவை, துன்பங்கள், பாரங்கள், சோதனைகள், போராட்டங்கள் யாருக்காக? நம் அனைவருடைய மீட்பிற்காக, நம் அனைவரையும் மீட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்தார். அர்ப்பணித்த கடைசி நேரம் கூட அவருடைய இதயம் பிறருக்காக இறங்குகிற இதயமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்வு என்று நாம் சொல்லுகிற போது தவறுகள் செய்வது இயல்பானது, குற்றங்கள் செய்வது இயல்பானது, ஒருவரை தகாத வார்த்தைகளால் பேசுவது இயல்பானது. ஆனால் அந்த வார்த்தைகளையும் தாண்டி நம்முடைய உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற போது நம்மால் அவர்களோடு பேசாமலோ அல்லது அவர்களை ஒதுக்கி வைப்பதோ நம்முடைய உள்ளம் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் வாழுகிற ஒருவர் மற்றவரை உள்ளம் நிறை அன்போடு ஏற்றுக்கொள்வோம். தவறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், குற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தாய் எப்போதுமே தாய்தான், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தந்தை எப்போதுமே தந்தைதான், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்போதுமே பிள்ளைகள் தான். ஒரு தவறுகள் என்று சொன்ன உடனேயே தாய் இல்லாமல் போய்விடாது, அல்ல ஒரு தவறுகள் செய்கிற போது தந்தை இல்லாமல் போயிடாது, ஒரு தவறுகள் செய்கிற போது பிள்ளைகள் இல்லாமல் போகிறாது. தவறுகள் செய்தாலும் குற்றங்கள் செய்தாலும் உறவுகளை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது ஒற்றுமையோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு எப்பொழுதுமே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கையில் மன்னிப்பு என்ற மருந்தை நம்முடைய காயங்களுடைய பதிலாக நாம் வைத்துக் கொள்வோம். எந்த குடும்பத்திலே மன்னிப்பு இருக்கிறதோ, மன்னிக்கக்கூடிய இதயம் இருக்கிறதோ, அங்கே குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும். ஆண்டவர் இயேசு எல்லோரையும் மன்னித்தது போல நாமும் எல்லோரையும் உள்ளம் நிறை அன்போடு நாம் மன்னிப்போம்.
அத்தகைய மன்னிப்போடு நாம் வாழ்கிற போதுதான் நாம் செய்கிற தவக்கால முயற்சிகள் அர்த்தமுள்ளதாக ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த ஒரு நிலையாக அது எப்போதும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். காணிக்கை பாடல் இப்பொழுது எடுக்கப்படக்கூடிய காணிக்கையானது சிறப்பாக இன்றைய நாளுடைய ஒளிவழி காட்சி அந்த நிகழ்ச்சிக்காக நாம் பயன்படுத்துகின்றோம். ஆகவே நாம் இந்த காணிக்கை அந்த நிகழ்வுக்காக நாம் கொடுப்போம் என்பதை அன்போடு நினைவுறுத்துகின்றேன். பயனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால் என்னையே நானே கேட்கின்றாய் நான் என்னையே முழுவதும் தருகின்றேன் என்னையே நானே கேட்கின்றாய் நான் என்னையே முழுவதும் தருகின்றேன் சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து கடவுளோடு சேர்ந்து அவர் தரக்கூடிய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அருளையும் பெறக்கூடிய காலத்தில் இறைவா எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்தருளும் என்று சொல்லி இறையேசுவினுடைய மன்னிப்பை கேட்போம், செபிப்போம், பங்கெடுப்போம். ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலி எல்லாம் அல்லது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபி உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் எல்லாம் வல்ல இறைவா இந்த பலி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்பரவாக்கும் அது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கும் நீர் திருவலமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் இல்லை எல்லாம் இல்லை இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்கள் எல்லாம் அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்ற நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். ஆகவே வானக தூதர்கள், புனிதர்கள், அரியணைச்சோ ஆட்சி புரிவராக அனைவரோடும் சேர்ந்து புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்வனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் நம்பிக்கை கொண்டு தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் மெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்க நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். கடவுள் தரக்கூடிய மன்னிப்பு பிறரை மன்னிக்க இறைவனுடைய அற்புதமான காலம் மன்னிப்பின் காலமாக மாற்ற கடவுள் சொல்லிக் கொடுத்த ஜபத்தின் வழியாக ஆண்டவரை புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தர். எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அற்புதமான தேவன். குற்றம் குறைகளெல்லாம் மன்னித்து புனிதமான
புண்ணிய வழிக்கு நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவர் இவர். சிலுவையிலிருந்து தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் மன்னிப்பையும் பொழியக்கூடிய ஆண்டவரின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். சுடராக எரிகின்ற மணி தீபம் நான் அல்லவா.
உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு இழைச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமே. யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, தவக்காலம் தொடங்கி ஏறக்குறைய 10 நாட்கள் நகர்ந்து நாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியில் நாம் பின்பற்றி தவக்கால முயற்சிகள் வழியாக இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்கான அழகான தயாரிப்பு தான் தவக்காலம். ஆகவே கூடுதலாக உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. எப்போதும் பங்கு தந்தை உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக உங்களை உற்சாகப்படுத்துவது இன்னும் நீண்ட ஒரு நல்லதொரு பயணமாக நமக்கு தவக்காலம் அமையும். காலையிலும் நிறைய மக்கள் திருப்பலிக்கு வருவது, மதியம் நம்ம 1 மணிக்கு தொடங்கிய அந்த திருப்பலியில் நிறைய மக்கள் வருகிறார்கள். அதுவும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. பிறகு சாயங்காலம் வரக்கூடிய திருப்பலிக்கு வரக்கூடிய மக்கள் என்று இப்படியாக பல பக்தி முயற்சிகள் நம் ஒவ்வொரு திருப்பலியின் வழியாக உங்களுடைய தனிப்பட்ட பக்தி முயற்சிகள் எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய தவ முயற்சிகள் அன்போடு இறைவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராகும். சில அறிவிப்புகள் இந்த வாரத்திலே இருக்கக்கூடிய சில அறிவிப்புகளை கொடுத்துக் கொள்கின்றேன். முதலில் மருத்துவ முகாம், மெடிக்கல் கேம்ப் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் நமக்கு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. குறிப்பாக அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய உதவியோடு நம்முடைய வின்சென்ட் பால் அதை முன்னின்று செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள். ஆகவே இந்த மருத்துவ முகாம் நமக்கு நல்ல பயன்பாடாக இருக்கும். குறிப்பாக எளிய மக்களுக்கு பல்வேறு விதங்களில் பயன்பாக இருக்கும். காலை 9 மணிக்கு நாம் தொடங்கி மதியம் ஒரு 2 மணி போல் அது நிறைவடையும். குறிப்பாக பெண்களுக்குரிய அந்த இலவச மருத்துவ முகாம் வழியாக பயன்பாடு, பிறகு ஜெனரல் செக்கப் என்ற மருந்துகள் கொடுக்கப்படும். ஆகையால் நாம் பயன்பெறவிட்டால் பல பேருக்கு நீங்கள் அருகாமல் இருப்பவர்களுக்காக சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நாம் தொடங்கி மதியம் வரைக்கும் அது செல்லும். மருத்துவ முகாம் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து பாத யாத்திரையாக நமக்கு மார்ச் 23ஆம் தேதி பாத யாத்திரையாக நாம் இங்கிருந்து சின்னமலை ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக செல்வோம். ஆக அதையும் நாம் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு நாம் தொடங்குகின்றோம் எப்படி என்று சொல்லுகின்றேன். பிறகு அதைத் தொடர்ந்து திரு யாத்திரை நாம் இப்பொழுது 7 கோவில்கள் சந்திப்புக்காக நாம் தயாராகின்றோம். மார்ச் மாதம் 30ஆம் தேதி இதெல்லாம் வருவதற்கு நிறைய முயற்சி எடுக்கலாம். ஏனென்றால் பல முறை நாம் வீடுகளிலிருந்து வெளியே எங்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. கூடுமான அளவுக்கு நாம் வீட்டில் இருப்போம், இல்லை வேலைக்கு போவோம், பங்குக்கு வருவோம். பங்கு அளவில் ஒரு வாய்ப்பு வருடத்திற்கு முறை உருவாக்கப்படுகின்ற பொழுது, குறிப்பாக தவக்கால தவமுயற்சியாக பல ஆலயத்திற்கு சொல்லுகின்ற பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அதுவும் நான் பார்க்காத ஆலயமாக இருக்கலாம், பழமையான ஆலயங்களாக இருக்கலாம். குறிப்பாக பாண்டிச்சேரி, கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் பழமையான ஒரு கோவில்கள்லாம் அங்கே அமைந்திருக்க 100 வருடம், 120 வருடம், 150 வருடம், 200
200 வருடத்துக்கான கோவில்கள் எல்லாம் நாம் சந்திக்க போகின்றோம். திண்டிவனம், அதைத் தொடர்ந்து பாண்டிச்சேரிக்குள்ளாக இருக்கக்கூடிய கோவில்கள், பிறகு இறுதி ஆண்டவருடைய கோவில், அந்தோனியா திருத்தலம், பிறகு வில்லியனூர் மாதா திருத்தலத்தோடு நாம் செய்யவிருக்கின்றோம். உங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு உட்பட பிறகு தேநீரும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகையிலிருந்து கொடுக்கப்படும். ஒரு ஆளுக்கு 800 ரூபாய் ஆகிய நிறைய பேர் ஏறக்குறைய 7-8 பேருந்து டிக்கெட்டு விற்பனை ஆகியிருக்கிறது. ஆக விரைவாக கொடுத்து உங்களை முன்பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அதில் வருடத்திற்கு ஒரு முறை நாம் செல்லக்கூடிய இந்த திரியாத்திரை பயணம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆகிய பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு ஏப்ரல் மாதம் தியானம் நாம் தொடங்க. இந்த முறை தியானம் ஒரு வார தியானமாக ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்முடைய தவக்கால தியானத்தை நாம் தொடங்குவோம். பிறகு சாயங்காலம் முழுவதும் தியான சிந்தனைகள் வழங்கப்படும். காலையிலே குடும்ப நலவாழ்வு, அந்த பணி, ஃபேமிலி கவுன்சிலிங் எல்லாம் வழங்கப்படும். ஏப்ரல் 6லிருந்து அது தொடங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் நமக்கு இந்த தவக்காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையை ஒளி காட்சியின் வழியாக நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஆகவே கடந்த வாரம் நாம் சிந்தனையின் வழியாக சிந்தித்த நாம் ஒளி காட்சி இயேசுவும் நானும் என்ற ஒரு சிந்தனையில் நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய, நம்ம எப்பொழுதும் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு பேசிக்கொண்டிருப்போம் இல்லையா, குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மையமாக வைத்து இயேசுவின் பாடுகளின் பாதையில் என் குடும்பத்தின் வாழ்வின் பாதை என்ற சிந்தனையில் நாம் ஒளி காட்சிகள் நாம் கண்டு அதன் வழியாக நம்முடைய சிலுவை பாதை சிந்தனையில் இயேசுடைய பாடுகள், மரணம், அதையெல்லாம் நாம் சிந்திக்க போகின்றோம். கட்டாயம் நமக்கு பேர் உதவியாக இருக்கும். அதை நாம் பங்கெடுக்கின்ற பொழுது முழு அர்ப்பண உணர்வோடு கண்ணுக்கு காட்சியாக வைத்து சிந்தனைக்கு நாம் சிந்தனையாக வைத்து நாம் பங்கெடுக்கலாம். நம்முடைய வீடுகளில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு தொகுப்பாக கோர்வையாக கொண்டு ஒரு நாடக வடிவில் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதை அன்போடு நம்புகின்றேன். ஆகவே இந்த ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்பாடு செய்து வழி நடத்தவிருப்பவர் தீபகம், சலேசிய சபையை சார்ந்த தீபகம் குழுவினர் நிகழ்த்துகிறார்கள். இதற்கு முன்பாக உதவி பங்கு தந்தையாக இங்கே நான் பணியாற்றிய போது அப்போதும் ஒரு ஒளி காட்சி அமைக்கப்ப அந்த 36 மணி நேரம் என்று நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அற்புதம் அவர்கள் எழுதிய அந்த நாடகத்தை தான் நாம் அப்பொழுது அரங்கேற்றினோம். ஆகையால அந்த 36 மணி நேரம் இதே குழுதான் நடித்தார்கள். இப்பொழுது இயேசுவும் நானும் என்று தற்போது இருக்கக்கூடிய குடும்ப சூழலை மையப்படுத்தி நடிக்கவிருக்கிறார்கள். இது நமக்கு உதவியாக பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளும். இந்த ஒரு முறை தவக்கால அற்புதமான இந்த தவ முயற்சிகள் தொடர்ந்து நாம் செய்வோம். இயேசுடைய அருள் ஆசிரியை பெறுவோம் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். நான் வாழ்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பாவியின் சாவை நான் விரும்பவில்லை, மாறாக அவர் மனம் திரும்பட்டும், வாழட்டும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளராக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனதார மன்னிக்கவும் மன்னிப்பு பெறவும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இந்த நாள் ஒளி காட்சி 1 மணி நேர நிகழ்வாக இருக்கும் என்பதை அன்போடு அமருவோம். பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். நம்மை இயேசுவோடு இன்னும் நெருக்கமாக வாழ்வது எப்படி என்று வழிகாட்டுகிறது. இயேசு நம்மோடு இருக்கிறார், நாமும் அவரோடு இருப்பதாக நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். இயேசுவோடு நாம் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் அல்லது எப்படி வாழக்கூடாது என்று இந்த நிகழ்ச்சி சுட்டி காட்டுகிறது. இதற்கு உதாரணமாக
இயேசுவோடு வாழ்ந்த ஒரு சிலரை நம் கண்முன் கொண்டு வந்து அவர்கள் நிலையில் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள இன்று முடிவெடுப்போம். மரியா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டை பார்த்துக்கோ. சரிம்மா. யாரது? யாரது? அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க. மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கண்ணி ஆயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை. உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். நம் ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்தவர்களில் மிகவும் முக்கியமானவரும் நெருக்கமானவரும் யார் என்று நாம் சிந்தித்தால் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும் கதாபாத்திரம் அன்னை மரியாள்தான். நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன நேரத்திலிருந்து இறுதி வரை கடவுள் மீது நம்பிக்கையும் தன் மீதும் நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? என்னம்மா, இன்னைக்கு ரசசோறு தானா? என்னங்க பண்றது? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வேன் ஓட்டி வாங்குற சம்பளத்துல நாம வீட்டு வாடகை கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி அப்புறம் சாப்பாட்டுக்கு செலவு பண்றதுக்கு உங்க சம்பள பணம் எங்கெங்க பத்துது? என்ன பண்றது? பாப்போம். கடவுளை நம்புவோம், நமக்கு நல்ல வழி காட்டுவார். ஆமா, நாமளும் தான் இவ்வளவு காலமா கடவுளை நம்புறோம். எங்க வழி பிறக்குது? நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எல்லாத்தையும் கடவுள் வழி நடத்துவார். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த சோருக்கு கூட வழி இல்லாம போயிடும். ஏங்க, நான் ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லு. பள்ளிக்கூடத்துக்கு காலையில பிள்ளைங்களை விட்டுட்டு அப்புறம் சாயங்காலமா தானே பிள்ளைங்களை கூட்டிட்டு வர போறீங்க? ஆமா, அதுக்கு என்ன? அந்த இடைப்பட்ட நேரத்துல உங்க முதலாளி கிட்ட வேன் ஓட்டுறாரே செந்தாமரை, அவருக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் பெரிய கார் பேர் பார்ட்ஸ் கடையில வேலை பாக்குறானா. சரி, அதுக்கு என்ன? அவன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேர் பார்ட்ஸை திருடி செந்தாமரை கிட்ட கொடுத்து வேற ஒருத்த கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லுவானா. பள்ளிக்கூட வேணுனா யாருக்கும் சந்தேகம் வராது பாருங்க. அவரு தினமும் அந்த மாதிரி செஞ்சு நல்ல நிறைய சம்பாதிக்கிறாருங்க. சரி, அதுக்கு? செந்தாமரை கிட்ட நான் பேசினேன். உன் புருஷனையும் இதை செய்ய சொல்லு, நான் உதவி செய்யறேன்னாரு. என்னங்க,
நாம இத செஞ்சா நல்ல காசு பார்க்கலாம். இதோ பாரு, அவன் திருட்டு வேலை செய்யறவன், நான் கடவுளை முழுசா நம்புறவன். இன்னைக்கு நாம கஷ்டப்படுறோன்றதுக்காக இந்த குறுக்கு வழியில போறது ரொம்ப தப்பு. அதுவும் எங்க முதலாளியோட வேனையே இதுக்கு பயன்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு. இன்னும் சொல்ல போனா இது கடவுளுக்கு பிடிக்காத செயல். ஆமா, சொல்றது எதையும் காதுல வாங்காதீங்க. அப்போ தினம் இந்த ரச சோறு தான் சாப்பிடணும். இதோ பாரு, நொடி பொழுதுல ஏழையரை செல்வந்தராக்குறது கடவுள் பார்வையில எளிதுன்னு நீ பைபிள்ல படிக்கலையா? சரி சரி, அதையே பிடிச்சுக்கிட்டு இருங்க. இந்த ரச சோத்துக்கும் ஆபத்து வரப்போகுது. ஏம்பா, இங்க மாணிக்க வீடு எங்க இருக்கு? ஏங்க, இங்க 300 குடிசை இருக்கு, 30 மாணிக்கம் இருக்காங்க. நீங்க தேடுற மாணிக்கம் யாருன்னு தெரியலையே. அதான்ப்பா, அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வேன் ஓட்டுறாரு அந்த மாணிக்கம். ஓ, அவனா? இதே ரோட்ல போய் லெஃப்ட்ல திரும்புங்க, 3வது வீடு. ரொம்ப நன்றிப்பா. முதலாளி, என்ன தேடி எங்க குடிசைக்கு வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்லப்பா, அந்த சிந்தாமுறையால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. வெளியில தலை காட்ட முடியல. முதலாளி, நம்ம வேன் ஓட்டுற செந்தாமரையா சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் என் வேனை பயன்படுத்தி திருட போயிருக்கான். போலீஸ்ல வேற மாட்டிக்கிட்டான். அந்த வேனையும் போலீஸ் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இந்தாப்பா, நீ ஓட்டுற வேன் சாவி. என்ன முதலாளி இது? நீ ஓட்டுற வேனுக்கு இனிமே நீ தான் முதலாளி. நீ நேர்மையா உழைச்சதுக்கு நான் இதை உனக்கு பரிசா தரேன், வச்சுக்க. இல்ல முதலாளி, வேன் உங்ககிட்டே இருக்கட்டும், நான் வந்து ஓட்டுறேன். இல்லப்பா, செந்தாமரையால எனக்கு நிறைய கெட்ட பேர். யாரும் என்னை நம்பி பிள்ளைகளை அனுப்புறதுக்கு தயாரா இல்ல. நீயே வச்சுக்க. உனக்கு நிறைய லாபம் வரும்போது வேனுக்கான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடு. இல்லைன்னா கூட பரவாயில்ல. சரிப்பா, நான் வரேன். குளோரி, நீ சொன்ன மாதிரி மட்டும் நான் செஞ்சிருந்தா இந்நேரம் நானும் செந்தாமரையோட ஜெயில இருந்திருப்பேன். கடவுளை முழுசா நம்பினதுக்கு என்ன அந்த வேனுக்கு இப்போ முதலாளியாவே ஆக்கிட்டாரு பாத்தியா? குளோரி, நம்பிக்கைன்றது நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் பதில் கிடைக்கணுங்கிறது இல்ல. கடவுளோட திட்டத்துக்காக காத்திருக்கிறது, அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்றது, அத வாழ்ந்து காட்டுறது. அன்னை மரியாதை பாரு, அவ்வளவு வலியிலும் துன்பத்திலும் கடவுளோட திட்டத்தை நம்பினாங்க. அவங்க நம்பிக்கை உலகையே மாட்டிடுச்சு. உண்மைதாங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்துல இருந்த மாணிக்கத்தை போல நமது பங்கிலேயும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்றாங்க. அன்னை மரியாள் போல கடவுள் மேல முழு நம்பிக்கையோட வாழும் பொழுது சின்ன சின்ன துன்பங்கள் இந்த குடும்பத்துல இருந்த மாணிக்கத்துக்கு வந்தது போல வரத்தான் செய்யும். ஆனா அதுலேயும் அன்னை மரியாளை போல நம்பிக்கையோட வாழ்ந்தா ஆண்டவர் கண்டிப்பா உயர்த்துவார். அன்னை மரியாள் போல கடவுளையே நம்பி வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவரே, 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 இவரை விட்டு ஓடிப்போ. அப்பா, மகனே, 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 ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அதிசயமாவில இருக்கு.
ஐயா, இங்க இயேசு எங்க இருக்காரு? அதோ அங்கே அமர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறாரே, அவர்தான். ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு பரிசேயன். யூத தலைவர்களில் நானும் ஒருவன். இயேசு கிட்ட கொஞ்சம் பேசணும். பார்க்க முடியுமா? அப்படி என்றால் எங்கள் போதகரை கைது செய்ய வந்துள்ளீரோ? இல்ல இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இயேசுவுடைய நண்பர். இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது, செய்யறது எல்லாத்தையும் நான் கூர்ந்து கவனிச்சிருக்கேன். நான் அவரை முழுசா நம்புறேன். ஆனா அதை என்னால வெளிப்படையா காட்டத்தான் முடியாது. ஏன்? எதனால? உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. எங்க ஆளுங்க, அதான் மத குருக்கள் இயேசு மேல கோபமா இருக்காங்க. அவங்க இவரை ஏத்துக்கல. அதனாலதான் நான் இரவு நேரத்துல போதகரை பார்க்கறதுக்கு வரேன். சரி வாங்க. போதகர் அங்க தனியாகத்தான் இருக்காரு. அதோ அவர்தான். ரொம்ப நன்றி நண்பரே. போதகரே, என் பெயர் நிக்கோதேமு. நான் ஒரு பரிசேயன். யூத தலைவர்களில் நானும் ஒருவன். உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும். ராபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை அறிவோம். தன்னோடு கடவுள் இருந்தாலன்றி எவரும் நீர் செய்கிற அருங்குறிகளை செய்ய முடியாது. எவனும் மீண்டும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசை காண முடியாதென்று உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் வயதான பின் எப்படி பிறக்க முடியும்? மீண்டும் தாயின் வயிற்றில் நுழைந்து பிறக்கக்கூடுமா? உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் நீரினாலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசில் நுழைய முடியாது. ஊருடலால் பிறப்பது ஊருடலே, ஆவியால் பிறப்பதோ ஆவி. காற்று தான் விரும்பிய பக்கம் வீசுகின்றது. அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் எங்கிருந்து வருகின்றது என்பதோ எங்கு செல்கிறது என்பதோ தெரியவில்லை. ஆவியில் பிறப்பது என்பதும் அப்படியே. அம்மா, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் கிளம்புறேன். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஆமாமா. வேலைக்கு வந்ததே லேட்டு. அதுல அறக்க பறக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்புறதுலயே இருக்கிறியே. இல்லம்மா, வேலைய சுத்தமா செஞ்சிருக்கேன். அம்மா, அப்புறம் ஒரு விஷயம். சொல்லு. என் பையனுக்கு நோட்டு புக்கு வாங்கணும். ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுங்கம்மா. சம்பளத்துல கழிச்சுக்கலாம். தோ பாரு, உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், சம்பளத்தை தவிர நடுவுல காசு கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு. கிளம்பு கிளம்பு, பணம் எல்லாம் இல்ல, போ. சரிம்மா. ஏராணி, பிள்ளைக்கு நோட்டு வாங்க தானே பணம் கேக்குறா, குடுக்கலாம்ல? நீங்க சும்மா இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் பழக்கப்படுத்த கூடாது. சரி, நீ முடிவு பண்ணிட்டா அதை மாத்தவா முடியும்? வெறும் 200 ரூபாய் தானே கேட்டா, அதுக்குதான் கேட்டேன். 200 ரூபாய் உங்களுக்கு காசு இல்லையா? 200 ரூபாய் ஏதோ 2 ரூபாய் மாதிரி சொல்றீங்க. சரி விடு, நான் வெளியே போயிட்டு வரேன். மா, இன்னைக்கு என்ன டிஃபன்? தோசை தான். ஐயோ, தினம் தோசையா? தோசையை சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. எனக்கும் தம்பிக்கும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க உங்க தோசைய. ஏ, இது என்ன ஹோட்டலா புதுசு புதுசா செய்யறதுக்கு? மா, ஹோட்டல் ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல கொண்டு வந்து வீட்லயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது தெரியாதா உங்களுக்கு? மா, இன்னைக்கு எங்க 2 பேத்துக்கும் ஹோட்டல்ல ஆர்டர் போட்டுறோம். நீங்களும் அப்பாவும் தோசையை சாப்பிடுங்க. ஓகே? கொடுங்க உங்க செல்போனை. செல்லா எதுக்குடா? மா, ஆர்டர் பண்ணத்தாமா. என்ன ஆர்டர் பண்றீங்களோ இந்தாங்க. அக்கா, இந்த தந்தூரி சிக்கன் நல்லா இருக்கும். 2 ஆர்டர் போடு. டேய், இது நிறைய இருக்கும், 1 போடுறேன்.
நீ பேசாம 2 போடு. பத்தலனா ஆர்டர் பண்ணி வரதுக்கு லேட் ஆகும், புரியுதா? தோ இந்த சில்லி பனீர் மசாலா 2 போடு. சரி, நெக்ஸ்ட் சொல்லு. தோ தோ இந்த சிக்கன் நூடுல்ஸ் 2 ஆர்டர் போடு. டேய், எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காதுடா. அப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உனக்கு, சிக்கன் நூடுல்ஸ் எனக்கு. ஓகே, அப்புறம் 2 பரோட்டா போடு. அதுக்கு 2 பன்னீர் பட்டர் மசாலா போடு. அப்புறம் டேய் போதும்டா, சாப்பிட முடியாது. நீ ஆர்டர் போடுக்கா, பாத்துக்கலாம். சரி சரி, போட்டாச்சு. மேம், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? எவ்வளவுப்பா? 1750 மேம். 1750 ரூபாவா? ஆமா மேம். ஏய் பசங்களா, உங்க 2 பேருக்கு ஒரு வேளை சாப்பிடறதுக்கு 1750 ரூபாவா? காசை பார்க்காதீங்கம்மா, டேஸ்ட பாருங்க. என்ன டேஸ்டோ போ. இந்தாங்க பணம். ஓகே மேம், இந்தாங்க பார்சல். செல்விமா, என்ன இது? ஆர்டர் பண்ணதுல பாதி கூட சாப்பிடாம இருக்க. முடியலையேப்பா. அப்படின்னா தேவையான அளவுக்கு ஆர்டர் பண்ண வேண்டியது தானே? நான் சொன்னப்பா, தம்பி தான் கேக்கல. என்னங்க, என்னாச்சு? இதோ பாரு, 1750 ரூபாய்க்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வர வச்சுட்டு 500க்கு கூட சாப்பிடல. எல்லாத்தையும் பாதிக்கு மேல வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி விடுங்க, பசங்க தானே சாப்பிட ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா 1000 ரூபாய்க்கு மேல நஷ்டம். சரி சரி விடுங்க, இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. எப்படி விடுறது? வேலை செய்யற அம்மா 200 ரூபாய் கடன் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ பிள்ளைங்க ஆர்டர் பண்ணி பாதிக்கு மேல சாப்பிடாம காசை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அத பரவாயில்லன்ற. எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? நம்ம பிள்ளைங்கள வேலைக்காரையும் ஒண்ணா? சரி விடு, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. ஐயா, நீங்களா? இந்தாமா, பையனுக்கு நோட்டு வாங்க கேட்ட 200 ரூபாய். ஐயா, அம்மா கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லம்மா, நான் தான் கொடுக்கறேன், வாங்கிக்கோ. அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாங்க ஐயா. அத நான் பாத்துக்கிறேன். என் கருத்து நியாயமா இருந்தாலும் என் சம்சாரம் இதை ஏத்துக்க மாட்டான். நான் அதை திணிக்க நினைச்சா வீணா எனக்கும் என் சம்சாரத்துக்கும் சண்டை தான் வரும். அதுல குடும்பத்தையும் சமாதானமா நடத்தணும், என் மனசாட்சிப்படியும் நடந்துக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இதை வாங்கிக்க, நான் வரேன். நண்பர்களே, நிக்கோதேமுவும் இந்த குமாரும் ஒண்ணு. மத்தவங்களுக்கு பயந்துகிட்டு நிக்கோதேமு இயேசுவை ஏத்துக்கிட்டதை ஒத்துக்காம இரவு நேரத்துல வந்து பார்த்தாரு. இந்த அப்பாவும் அப்படித்தான். உண்மைய சத்தமா சொல்ல பயந்தார். சரியானது நல்லது எதுன்னு தெரிஞ்சும் வெளியே காட்டிக்கொள்ள பயந்தாரு. நாமளும் பல நேரத்துல ஆமா நான் கிறிஸ்தவன் தான்னு அழுத்தி சொல்ல பயப்பட்டு நம்ம பேரையே மாத்தி சொல்றோம். உண்மையான ஆண்டவரை வெளிப்படையா சொல்ல தைரியம் இல்லாம விலை போயிடுறோம். இத போல கோழைகளா இருக்கும்போது நாமும் ஒரு நிக்கோதேமுவா தான் இருக்கிறோம். ஐயா, ஐயா. யாரு? யூதாசா? ஆமாங்க, நான் தான். உங்க தலைவரை பார்க்கணுமே. எதற்கு? இயேசுவை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். சரி, இங்கே நில்லு, நான் அழைச்சிட்டு வரேன். வணக்கம் ஐயா. என்ன யுவதாஸ், நான் சொன்ன விஷயத்தை நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஆனா 30 வெள்ளி காசு கொஞ்சம் குறைவா தெரியுது. இல்ல இல்ல,
அதுக்கு மேல ஒரு பைசா கூட தர முடியாது. பரவாயில்லை ஐயா, அதுவே போதும். நாளை மாலை 6 மணிக்கு நீங்களும் உங்கள் காவலர்களும் தயாராக இருங்கள். நான் வந்து அழைத்துக் கொண்டு போகிறேன். நல்லது, நாங்க தயாரா இருக்கோம். இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். இருப்பினும் உன் சித்தம் என் விருப்பப்படி என்று இருள் கவிழும் நேரம். போதகரே, முத்தமிட்டா போதகரே காட்டிக் கொடுக்கிறாய். அவன்தான், கைது செய்யுங்கள். ஹாய் வில்லியம்ஸ், எப்படி இருக்க? டேய் ராஜேஷ், நீ எப்படிடா இருக்க? என்ன இந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? நீ வேலை பார்க்குற ஆபீஸ்ல உனக்கு உயர் அதிகாரியா ஜாயின் பண்ண வந்திருக்கண்டா. டேய், எப்படி அது? டேய், உன்னை விட சர்வீஸ்ல நான் சீனியர்ல, அதான் உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர்டா. ஒரே ஊர்ல பிறந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சு வளர்ந்த நாம இப்ப ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறது சந்தோஷமா இருக்குடா. சரி சரி, ஃபைல்லாம் எடுத்துட்டு வா. நான் இப்போ உனக்கு மேலதிகாரி, புரியுதா? புரியுதுப்பா, புரியுது. என்ன பண்றது, உன் நேரம் எடுத்துக்கிட்டு வரேன் சார். அந்த பயம் இருக்கட்டும், வா. வரேன் சார், வரேன். ஏன்னா நீங்க எனக்கு மேலதிகாரி இல்ல. ஆமா. சார், நான் சார் நீங்க கேட்ட ஃபைலு கொடு. அது சரி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு அதுக்கு 2 லட்சம் பணம் வட்டிக்கு கேட்டு இருந்தனே, என்னாச்சு? சார், 2-3 இடத்துல கேட்டுக்கிறேன் சார், கச்சிரான் சார். பணம் கச்சிச்சு சார், கச்சிச்சு. என்னையா சொல்ற? நீங்க வட்டிக்கே பணம் வாங்க வேணாம் சார், அந்த பணம் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. எப்படியா? அதோ நம்ம ஆபீஸ பார்த்து வந்து இருக்காருல்ல ஒருத்தர். ஆமா, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை பெரிய பணக்காரர் மாதிரி இருக்காரு, அவரா? ஆமா, அவரே தான் சார். சார், அவரு பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர் சார். ஒரு கையெழுத்துக்காக 6 மாசமா அழுகிறாரு சார். கையெழுத்தா? எதுக்கு சார்? பூஞ்சோல கிராமத்துல 4 ஏக்கர் நிலம் வாங்கிக்கிறார் சார். அதுக்கு பக்கத்துல அவர் லேண்டுக்கும் ரோட்டுக்கும் நடுவுல ஒரு புறம்போக்கு நிலம் 1 ஏக்கர் இருக்கு சார். அதையும் அவரோட நிலத்தோட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு 6 மாசமா அழுகிறாரு சார். அதுக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கிற உயர் அதிகாரிங்க கையெழுத்து போடணும். ஏற்கனவே இருந்த ஆபீசரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், போட முடியாதுன்ட்டாரு.
இப்போ உங்க ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல ஆபீசரா வந்திருக்காரு. உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் இல்ல சார், 4 லட்சம் கூட உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாரு. ஏன்னா 1 ஏக்கர் புறம்போக்கர் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது இல்ல? அப்படியா? சரி விடு, இத நான் பாத்துக்கிறேன். ராஜேஷ், இந்தா இதுல ஒரு கையெழுத்த போடு. என்ன இது? இந்த ரியல் எஸ்டேட்காரரு பூஞ்சோலையில இடம் வாங்கியிருக்காருல, அதுக்கான ஒப்புதல் கையெழுத்து. ஓகே, எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டியா? ஏன்னா நான் வேலைக்கு சேர்ந்து போடுற முதல் கையெழுத்துப்பா. என்ன ராஜேஷ், என் மேலே உனக்கு சந்தேகமா? கிராமத்துல மூக்கு ஒழுகிட்டு இருந்த உன்னை ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் முதல்ல முகத்தை கழுவி விட்டவன் நான். சரி சரி, ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பழைய கதையெல்லாம் பேசி மானத்தை வாங்காத. கொண்டா ஃபைல, கையெழுத்து போடுறேன். இங்க ராஜேஷ்ங்கிறது யாரு சார்? என்னங்க சார்? நான் தான். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை விசாரிக்கணுமா. விசாரிக்கணுமா? எதுக்கு? ரியல் எஸ்டேட் தர்மலிங்கம் பூஞ்சோலையில 4 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். சரி, அதுல 1 ஏக்கர் நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம். நீங்க அந்த புறம்போக்கு நிலத்தையும் சேர்த்து அந்த ஆளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஏண்டா வில்லியம்ஸ், உன்னை கேட்டல்ல ஃபைல்லாம் கரெக்டா இருக்கான்னு? இல்லடா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் தேவைப்பட்டது, அதான். அதுக்காக அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம 2 பேருக்குள்ள இருந்த நட்பை கொச்சப்படுத்திட்டியடா. நட்பை விட பணம் பெருசா போயிடுச்சுல. இனிமே என் மூஞ்சில முடிக்காத. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வந்து வச்ச. அன்பு நண்பர்களே, இயேசுவின் உற்ற நண்பர் யூதாஸ். யூதாஸ் ஒரு நல்லவர் தான். எப்படி சொல்றேன்னா, கண்டிப்பா ஒரு கெட்ட சிந்தனை உடைய எவரும் இயேசுவோடு மக்களுக்கு பணி செய்ய போறேன்னு வரமாட்டாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க தப்பு செய்ய வேண்டியதாயிடுது. யூதாஸும் அது போலதான். இயேசுவை காட்டி கொடுத்தாரு, ஆனா அந்த தவற இயேசு மன்னிப்பார்னு அவர் நம்பல. இந்த வில்லியம்ஸும் இது போலதான். தன்னுடைய நண்பனுக்கு துரோகம் பண்ணாரு. நமக்கு நடுவுலையும் இந்த வில்லியம்ஸ் போல ஒரு சிலர் இருக்கலாம். பணம்னு வரும்போது அன்பை மறந்து உண்மையை மறந்து பணம் பணம்னு வாழும் போதெல்லாம் நாம ஒரு யூதாஸா இருக்கிறோம். மனம் மாறுவோம். மிக நடுக்கமாக இருக்கிறது. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவமும் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். என்ன லாரன்ஸ், உங்க பசங்க 2 பேரும் அரசாங்க தேர்வு எழுதுறாங்க போல இருக்கு.
ஆமாப்பா, பொண்ணு +2, பையன் 10th. எப்படி படிக்கிறாங்க? நல்லா படிக்கிறாங்கப்பா. எப்பா இந்த 3 மாசமாவது டிவி போன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு படிப்புல கவனத்தை வைக்க சொல்லு. எங்கப்பா, பள்ளிக்கூடத்திலேயே போன்ல தான் எல்லா மெசேஜும் அனுப்புறாங்க. போனை பார்க்காதன்னு சொல்ல முடியலையே. நான் என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. ஆனா என் பிள்ளைங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க என்னை ஏமாத்த மாட்டாங்க. பிள்ளைகளை ரொம்ப நம்புற. நீ வேற நம்ம சர்ச்சில் முக்கியமான ஆளுக்கு உன்னை கேட்பாங்க. பாத்துக்க, கவனமா இரு. நம்ம கிட்ட என்னப்பா இருக்கு? எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. சரிப்பா, பாப்போம். சரிப்பா, நான் கிளம்புறேன். அப்பா. ஆமா, ஸ்பெஷல் கிளாஸ் இப்பதான் முடிஞ்சதா? ஆமாப்பா, இப்பதான் முடிஞ்சது. என்னடி ஸ்பெஷல் கிளாஸ் இது? மத்தியானம் சாப்பிட கூட பிள்ளைங்களை விடாம காலையில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்குமா? ஆமாமா, நான் +2ல அதான். சரி சரி, போய் முகம் கழுவிட்டு சாப்பிடு. என்னம்மா கேத்ரின், என்ன ஆச்சு? அப்பா ஒண்ணும் இல்லப்பா. என்ன மறைக்கிற? அந்த செல்போனை கொடு. அப்பா குடு குடு. ஒண்ணும் இல்லப்பா. குடு கேத்ரின். அப்பா தம்பி தானே? சரி, நீ போய் சாப்பிடு. என்னங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் வேலையை பார். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நான் அப்பவே யோசிச்சேன், என்னடா இது எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்கானேன்னு. நீங்க தான் அவனை கண்டுக்கவே மாட்டீங்க. இப்ப பாருங்க, அசிங்கமானதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மானத்தையே வாங்கிட்டான். இந்த பிள்ளைகளை எப்படி நம்புறது? சரி, நீ சும்மா இரு. நம்ம பிள்ளை மனசுல இப்படி ஒரு கெட்ட சிந்தனை வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இப்ப கூட நம்ம பிள்ளைங்களை நம்புறேன். அவன் திருந்துவான். நம்ம நம்பிக்கைய அவன் காப்பாத்துவான்னு நான் முழுசா நம்புறேன். அவனை நீ எதுவும் கேட்காத. நம்மளை கெட்ட வழிக்கு அழைச்சுக்கிட்டு போறதுக்கு பல விஷயங்கள் இருக்குன்னு அவனுக்கு பொறுமையா புரிய வைக்கிறேன். அவன் நம்ம பையன். டாடி, என்ன மன்னிச்சிருங்க டாடி. ஏதோ ஒரு கெட்ட சிந்தனையில அப்படி செஞ்சுட்டேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன் டாடி. உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன் டாடி. உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். சரி சரி விடுப்பா, ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன். நீ இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட உன்னால நல்லா படிக்க முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்க, நான் பாக்குறேன் பார்க்கல, ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ எனக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம் செய்யல. உன்னை நம்பி உனக்கு முழு சுதந்திரத்தையும் தந்த அந்த ஆண்டவருக்கே துரோகம் செய்யற. அத நீ நல்லா மனசுல வச்சுக்க. ஆமாப்பா, இனிமே இப்படி நடக்காதுப்பா. உங்க நம்பிக்கையை காப்பாத்துவப்பா. உங்க நம்பிக்கையை காப்பாத்துவப்பா. அன்பு நண்பர்களே, நாம இப்ப பார்த்த ஜானுக்கும் நம் ஆண்டவரின் சீடர் பேதுருவுக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. பேதுரு மீது நம் ஆண்டவர் இயேசு அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அதனாலதான் எங்கு சென்றாலும் அவரை கூடவே அழைச்சிட்டு போவார். ஆனா ஆண்டவரின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பேதுரு ஒரு சூழ்நிலையில ஆண்டவரின் நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்கிறார். இதே சூழல் நம்ம குடும்பங்கள்லயும் நடக்கத்தான் செய்யுது. ஆனா நாம நம்பிக்கையை காப்பாத்துறோமா? மனம் வருந்துறோமா?
நாம மனம் வருந்தி மனம் மாறி இந்த கெட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவர அழைப்பதுதான் இந்த தவக்காலம். நீ யூதர்களின் அரசனா? அவ்வாறு நேர் சொல்லுகிறேன். தன்னை மெசியா என்கிறான். மெசியா என்கிறான். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் கட்டுகிறேன் என்கிறான். மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகிறான். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதனை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா, அந்த நெல்லியாளின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்று தங்கள் மனைவியிடம் சொல்லி அனுப்பினார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநனாகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர். எனவே நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். இவர் செய்த குற்றம் என்ன? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். சரி, இவரது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவரது இரத்தப் பழி எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். இவரது இரத்தப் பழி எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். என்னம்மா, என்ன சம்மந்தி வந்துட்டு போறாரு? என்னவா? அந்த குமாரமங்கலம் பாலம் கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய சொன்னாரு. நீங்க தானே அத்தாரிட்டி? ஆமா, ஆனா அவர் பேர்ல நல்ல அபிப்பிராயம் இல்ல. ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அத அவர் சரியா பண்ணல. காசு நிறைய பாத்துட்டாரு, ஒழுங்கா கட்டல, அது இதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த முறை அவருக்கு தர முடியாது. போன கான்ட்ராக்ட் நீங்க தரலையே, உங்களுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர் தானே கொடுத்தாரு. இருந்தா என்ன, வேலை ஒழுங்கா செஞ்சாதானே அடுத்த கான்ட்ராக்ட் தருவாங்க. அதனால இந்த முறை கிடைக்காதுன்னு அவர்கிட்ட தெளிவா சொல்லிடு. சரி, நான் ஆபீஸ்க்கு புறப்படுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சார், கூப்பிட்டீங்களா? ஆமாய்யா, அந்த பாலம் கான்ட்ராக்ட அந்த அருளுக்கே கொடுத்துடியா? இல்ல சார், போன முறை அவர் தெரியும்பா. என்ன பண்றது, போன முறை அருள் சாதாரண ஆளு, இப்ப கட்சியில பெரிய பொறுப்புல இருக்காரு. மேலிடத்துல இருந்து எனக்கு பிரஷர் வந்துகிட்டே இருக்கியா சார். அதனால இது பாரியா, ஒரு உண்மையை சொல்லவா, நீ ப்ரமோஷன்ல இப்பதான் ஒரு அதிகாரியா வந்திருக்க. அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கலனா உன்னைய தண்ணி இல்லாத காட்டுக்கு டி ப்ரமோஷன் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ண 1 நிமிஷம் ஆகாதுன்னு மிரட்டாரியா இருந்தாலே பேசாம கையெழுத்து போட்டுட்டு உன் பதவியை காப்பாத்திக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா, அம்மா, அப்பா எங்க? ஏன் கேக்குற? இப்ப வந்துருவாரு, ஆபீஸ் போயிருக்காரு. நீ எப்பமா வந்த? நான் வரலப்பா, அவங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்களா? ஆமாப்பா, ஏதோ பாலம் கான்ட்ராக்டாமே, அதுல உங்க அப்பா கையெழுத்து போடட்டும், அப்புறம் காலேஜுக்கு வான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நான் முன்னமே எதிர்பார்த்தேன். பேசாம கையெழுத்த போட்டுட்டு உங்க பதவியை காப்பாத்திக்க பாருங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கையையும் காப்பாத்துங்க.
ராஜா சார் வரலையா? வர நேரம் தான் சார். இப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவார். ஏன்பா இவரே இங்க உட்கார வச்சிருக்க? அவருடைய கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? ரொம்ப நன்றி சம்பந்தி. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தெரியும், இருந்தாலும் குடும்பத்தை காப்பாத்தணும்ல, வேற வழி இல்லாம கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு ரொம்ப நன்றி சம்பந்தி. நான் வரட்டுமா? அன்பு நண்பர்களே, நாம இப்ப இயேசுவின் பாடுகளை கண்டு தியானிக்க போறோம். இந்த பாடுகளுக்கு முழு காரணம் இந்த அதிகார மோகம் கொண்ட பிலாத்து தான். யூதாஸ் காட்டி கொடுத்தாலும், சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி ஓடி இருந்தாலும், பேதுரு எனக்கு தெரியாதுன்னு மறுதலிச்சிருந்தாலும், பிலாத்து மனசு வச்சிருந்தா இயேசுவை காப்பாற்றிருக்க முடியும். ஆனா செய்யல. தனது அதிகாரம், பதவி, செல்வாக்கு இவற்றை காப்பாற்றிக் கொள்ளவும் ஒரு குற்றமும் இல்லாத இயேசுவை குற்றவாளியா ஆக்குறார். அதே போலதான் நாம இப்ப பார்த்த அருளும் தனது அதிகாரத்தினால ஒரு நல்ல மனுஷன் ராஜாவை குற்றம் செய்ய வைக்கிறார். நாமும் இதே போல நல்லவர்களை காப்பாற்றாம சுயநலத்தோடு நடந்துகிட்டதுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரின் பாடுகளில் நமது பாவங்களை பலியாக்குவோம். இயேசுவே, ஏன் இந்த பாடுகள்? இயேசுவே, ஏன் இந்த காயங்கள்? எனக்காகவோ 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 சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். எனக்காகவோ எனக்காகவோ சிலுவையின் சுமையோடு மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். எனக்காகவோ எனக்காகவோ எண்ணற்ற மாந்த வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எனக்காகவோ எனக்காகவோ தன்னிலை துணிந்து வெரோனிக்காள் வந்தாள். வெண்துணி அதிலே வெகுமதி அடைந்தாள். எனக்காகவோ எனக்காகவோ
இயேசுவே ஏன் இந்த காயங்கள் எனக்காகவோ 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 மகனே மகனே, உன்னை ஈன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய், உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை ரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா, என் இதயம் எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் ரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். நம் சித்தம். மகனே மகனே நேரமாகிறது. நகருங்கள் நகருங்கள். அழுது கொண்டு நகருங்கள். ஏற்கனவே நண்பகல் ஆகிவிட்டது. சீக்கிரம் இவன் ஆடையை உரித்தெடுங்கள். பரம தந்தையே, உமது விருப்பத்தின்படியே நான் எடுத்த இந்த மனித உடலை மாந்தரின் மீட்புக்காக கையளிக்கிறேன். உமது நீதியின் பொருட்டு இவர்களை தண்டிக்காதையும் என்னை துன்புறுத்தும் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் உண்மையின்பால் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். ஐயா. யார்? யூதாசா? ஐயா, பழிபாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன். அதை பற்றி எங்களுக்கு என்ன? நீயே பார்த்துக்கொள். போ. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மிசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமாய் இருந்தால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், விடுவித்துக்கொள். நீ இறைமகன் என்றால்
சிலுவையில் இருந்து இறங்கி வா பார்ப்போம். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்றே இவர்களுக்கு தெரியவில்லை. ஏய், யாரு யார் நீங்க? எங்க போறீங்க? சிலுவை கிட்டலாம் போக கூடாது, தூரமா போங்க. ஏய், அவர்களை விடு, அவர்கள் போகட்டும். அவர்கள் அவருடைய தாயும் உறவினர்களும். அம்மா, அம்மா, இதோ உன் மகன் யோவான், இதோ உனது தாய். ஏலி, ஏலி, லெமா சபக்தானி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இவன் எலியாசை கூப்பிடுகிறான். பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரான்னு பாப்போம். இல்லை, இவர் எலியாசை கூப்பிடவில்லை, இறை வார்த்தையை கூறுகிறார். சிலுவையில் இருக்கும் பொழுதும் இறை வார்த்தையா? இந்த வேளையிலுமா? தாகமாய் இருக்கிறது. தாகமா? அதோ அந்த கடல் பஞ்சை ஈட்டில் பொருத்தி அந்த காடியை குடிக்க கொடு. இதோ இவன் சீக்கிரம் இறந்து விடுவான் போல இருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து போய்விட்டான். அவன் உடம்பில் உள்ள ரத்தம் எல்லாம் போய்விட்டதல்லவா, அதனால் தான் மிகவும் விரைவாகவே சோர்ந்து விட்டான். எல்லாம் 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 நிறைவேறிற்று. தந்தையே, தந்தையே, கைகளை ஆவியே, ஆவியே கையளிக்கின்றேன். இயேசுனுடைய பாடுகளின் பாதையை நாம் தியானிக்கக்கூடிய இந்த நிகழ்வில் ஒளி காட்சியின் வழியாக நடித்து காண்பிக்கப்பட்டது. ஒரு காட்சியை நாம் கொண்டு வருவது மிக கடினமான காரியம். உண்மையாகவே இயேசுடைய பாடுகளை புரிந்து கொள்வது அதைவிட மிக முக்கியமான கடினமான காரியம். இருந்தாலும் அதை எளிமைப்படுத்தி நம்முடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு இயேசுடைய காட்சியை நம்ம கொண்டு வந்த நம்முடைய இந்த கலைஞர்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். சாதாரண பல பங்குகளில் இருந்து இருப்பார்கள். பல ஆண்டுகளாக இந்த இடத்தில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சலேசே சபை நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணியின் வழியாக சாதாரண இதில் பார்த்தோம் என்றால் ஒரு குடும்பமாக இருப்பார். கணவர் இருப்பார், மனைவி இருப்பார், பிள்ளைங்க இருப்பாங்க.
அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்கிலிருந்தும் சில பேர் இதில் நடித்து இருக்கிறார்கள். கலைஞர்களாக நம்முடைய கோடம்பாக்கம் பங்கிலிருந்தும் இருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் நேரத்தை எல்லாம் செலவு செய்து இயேசுவுக்காக 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 என்று அற்புதமாக இன்றைக்கு நடித்து பல பங்குகளுக்கும் செல்லுகிறார்கள். ஆக நம்முடைய பங்குக்கு வருகை தந்து நம்முடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு அற்புதமான ஒரு சிலுவை பாதையை நமக்கு செய்து நடித்து ஒரு நற்செய்தி பணியை செய்து கொடுத்த நம்முடைய தீபகத்தை சார்ந்த இயக்குனர் தந்தை இருந்து பணிபுரியக்கூடிய பல்வேறு அதில் பல ஆண்டுகளாக திருவாளர் சாண்டோ அவர்கள் ரொம்ப பல வருஷங்களாக இருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்வை பல கோணங்கள் பல வடிவங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அவருக்கு பெருத்த கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அதே போல் பார்த்தோம் இந்த லைட் சவுண்டர் லைட் ஆப்ரேட் பண்ணுறவர் ஐசக். இவங்கெல்லாம் நான் ஏறக்குறைய எனக்கு தெரிந்த நான் ஒரு 22 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டு இருப்பேன். அதுவும் இங்கே உதவி பங்கு தந்தை இருந்த காலம், பிறகு கடம்பத்தூர், மீஞ்சூர், மலை அவங்கள இடத்தெல்லாம் வருவார்கள். ஏறக்குறைய பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் திரு ஐசக் மற்றும் அனைத்து நபர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லிக்கொள்வோம். அதே போல இங்கே நடித்து காண்பித்த இவங்கெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. நம்மெல்லாம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை டிவியில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் விஷுவல் எஃபெக்டோட. ஆனால் நம்ம கண்முன்பாக அதை காட்சியாக எளிய வடிவில் அழகாக பல பங்குகள் இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் அதே போல இந்த சின்ன குழந்தைகள் கூட இயேசுனுடைய பணிக்காக இன்றைக்கு தேவைப்பட்டு இருக்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் கூட ஆண்டவருடைய ஒளி காட்சியில் அமைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக உங்கள் அனைவரையும் அன்போடு பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இயேசுடைய பணி தொடரட்டும் என்று நம்முடைய கோடம்பாக்கம் பங்கு மக்கள் அவர்களை அன்போடு வாழ்த்துவோம்.